ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட பலினோ. பலினோவில் எப்பவும் போல் ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போகிறோம். வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நெட்டை தான் ரிமூவ் பண்ணி இன்ஜின் ஆயில் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ட்ரெயின் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்லட்ஜு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது ஆயிலோட மிக்ஸ் ஆகி ட்ரெயின் ஆகிடும். ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது கேஜை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பிக்கப் அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கேஜ் வச்சு கேப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை வெஹிக்கிளில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பார்க் ப்ளக்கை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண இக்னிஷன் காயில் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி பக்காவாக டைட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிரேக்கை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியரில் வர பிரேக் ஷூவை ரிமூவ் பண்ணி செக் பண்ணதில் வாரண்டி லேயர் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் என்ன அதை க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிரேக் ஷூலையும் பார்த்தீங்கன்னா வாரண்டி லேயர் ஃபுல்லாகவே இருக்குது. பேடை க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஆயில் லெவலை செக் பண்ணியாச்சு, லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் லெவல் அதுவும் லெவலில் தான் இருக்குது. டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா லெவலில் தான் இருக்குது. இன்ஜின் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக இருந்ததுனால ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடலாம். எவ்ரி சர்வீஸ்க்கு ஏர் ஃபில்டரை மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ணுறீங்க. அது ரீயூஸ் பண்ணாமல் நியூ ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடித்தோடனே கீழே போய் பார்த்தோம். ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்ததுனால ட்ரெயின் நெட்டை லாக் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் பேஸையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நியூ ஆயில் ஃபில்டரையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தான் ஃபில் பண்ண போகிறோம். வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் கஸ்டமரே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக்கில் ஆயில் லெவல் செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரையல் எடுத்து ஓட்டி பார்த்ததில் வெஹிக்கிள் சூப்பர் டூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பலினோ வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.